ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி, அத்தியாயம் 64. இதுக்கு தாண்டி மண்டையில் மசாலா வேணும்னு சொல்கிறது என்று தங்கை தேஷ்வியின் தலையை தட்டினாள் தேவன்ஸ்ரீ. போக்கா, மசாலா சமையலறை அஞ்சரை பெட்டியில் தான் இருக்கும். அது எதுக்கு எனக்கு? ஆண்டவன் எனக்கு மூளையை கொடுத்துருக்கான், அது போதும். அப்படியா? உனக்கு மூளையை கொடுத்தது ஆண்டவனா, அம்மா அப்பா இல்லையா? அப்போ நீ கடவுளின் குழந்தையா என்று நமட்டு சிரிப்புடன் கேட்க, சத்தமாக சொல்லிடாத அம்மா, சொல்லிடாத. அம்மா பாட்டுக்கு இதுதான் சாக்குன்னு கோவிலில் போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிடுடி அப்படின்னு சொல்லிட போகுது என்றாள் தேஸ்விகா சிரிப்புடன். தேனுவும் சிரித்து விட்டாள். தேனக்கா சிரித்து பேச்ச மாத்தாத என்ற தேஸ்விகா, அப்போ நீ தாலியே உண்டியெல்லாம் போடவே இல்லையா என்றாள் குழப்பத்துடன். இல்லையே, நம்ம கண்ணு முன்னால் தானே கழுத்தில் இருந்து கலட்டி போட்டுச்சு என்றாள் தேவன்சி குழப்பமாக. தங்கைகளை பார்த்து சிரித்த தேனுஷா, நான் கலட்டி போட்டது உண்மைதான், ஆனால் தாலியே இல்லை. அப்புறம் என்று இருவரும் பார்க்க, அம்மா பிடிவாதமாக தாலியை கோவில் உண்டியலில் கலட்டி போடணும் என்றதும் எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா என் மாங்கல்ய பலம் தானே என் புருஷனை காப்பாற்றினதா எல்லாரும் நம்புகிறாங்க. அப்போ நான் அதை எடுத்துட்டா அவருக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது? என்னால் அவர் இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் என்னோட மோதிரத்தை எடுத்து என்னோட தாலியை அவிழ்த்து புது மஞ்சள் கயிற்றில் கோர்த்து விட்டு பழைய கயிற்றில் என் தங்க மோதிரத்தை கட்டி வைத்தேன். கோவிலுக்கு போனதும் அம்மா தாலியை கலட்டி கொடு, நான் உண்டியல்ல போடுறேன் என்றதும் நான் பயந்து போனேன். நான் நினைத்ததே வேற. அம்மா என்னைத்தான் கலட்டி போட சொல்வாங்க, அப்போ ஏதாவது செய்து மறைச்சுப்படலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அம்மா தாலியை கலட்டித்தா என்றதும் நான் அதிர்ந்து போனேன். ஆமாம், அது தெரியும். அம்மா கூட தைரியமாக கொடுத்தேன்னு எல்லாம் நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்றதும் தெரியுமே என்றாள் தேவன்சி. ஆமாம், நான் சாமியை வேண்டிக் கொண்டே எப்படியாவது என் அம்மா கிட்ட இருந்து காப்பாற்று என்று கும்பிட்டேன். நல்ல வேளை, சாமியாக பார்த்து பூசாரியை எங்கே வர வைத்தது. அவரும் அம்மா கிட்ட என்ன ஏது என்று விசாரிக்க அம்மாவும் அவருக்கு பதில் சொல்லி சமாளித்துவிட்டு என்கிட்ட தாலியை கலட்டி கொடு, நான் போடுறேன் என்றதும் பூசாரி ஆபத் பாந்தவனாக வந்து, ஆத்தா நறுமுக, நீ வாவரசி, நீ அதை செய்யக்கூடாது, அது உன் புருஷனுக்கு நல்லது இல்லை, அது கையால் கலட்டி போடட்டும் என்றார். அம்மாவும் சரி என்றார். நான் மெல்ல மோதிரத்தை உள்ளங்கையில் பொத்திக்கொண்டு கயிற்றை கலட்டி பட்டுன்னு அம்மா கவனித்து பார்க்கும் முன் உண்டியலில் போட்டுட்டேன் என்றாள். ஆத்தாடி, யாரை நம்பினாலும் இந்த ஊமச்சிகளை மட்டும் நம்பவே கூடாது என்றாள் தேவன்சி. அது சரி, நீ இங்கே இருக்கும் வரைக்கும் கழுத்தில் எதுவுமே போடலையே. அப்போ நீ வேலைக்கு வெளியூருக்கு போன பிறகுதான் தாலியை இப்படி சின்ன மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அதை செயினில் முடிச்சு போட்டுக்கிட்டியா என்று தேஸ்வி கேட்க, இல்லை, இங்கே இருக்கும்போதும் நான் தாலியை கலட்டலை. புது மஞ்சள் கயிற்றில் கோர்த்து அந்த கயிற்றை முறுக்கு மாதிரி ஒன்று மேலே ஒன்றா சுற்றிக்கிட்டு அதை ஒரு சின்ன நூலால் கட்டிவிட்டேன். தாலி இப்போ வட்டமாக சுற்றின மஞ்சள் கயிற்றில் இருந்தது. அதை ஒரு பெரிய சைஸ் ஊக்கை எடுத்து அந்த முறுக்கு போல சுற்றினதை 2 சுத்தை ஊக்கினால் எடுத்து அதை என் பிரேசியரில் குத்தி கொண்டேன். அதனால் எப்பவும் தாலி என் நெஞ்சுக்குள் தான் இருக்கும். குளிக்கும்போது மட்டும் எடுத்து மஞ்சள் தடவி விட்டு குளித்த பிறகு உடைமாற்றும் போது திரும்பவும் அந்த ஊக்கை குத்திக்குவேன். இதனால் யாருக்கும் தெரியாது. வெளியூருக்கு வேலைக்கு போன பிறகுதான் இப்படி சின்ன மஞ்சள் கயிற்றில் கோர்த்து செயினில் கட்டி கொண்டேன். அதுதான் தூங்கும்போது வெளியில் வந்துருச்சு என்றாள். ஆத்தாடி தேனக்கா, உன் புருஷனுக்காக நீ என்னென்ன கேடி வேலையெல்லாம் பார்த்துருக்க என்ற தேவன்ஸ்ரீ. ஒன்று மட்டும் மறக்காதே, அம்மாவுக்கு மட்டும் இது தெரிந்தது, நீ தொலைந்தாய் என்றாள். ப்ளீஸ் டி, என்னை காப்பாத்துடி என்றாள். காப்பாத்துங்கடி என்றாள் தங்கைகளிடம். அவர்களும் பலமுறை தாயிடம் தேனு மாட்டிக்கொள்ளாமல் உதவி இருக்கிறார்கள். சஸ்தி மனைவியை கட்டி அணைத்த போது அவள் உஷ் என்றதுமே அவனுக்கு பொறி தட்டியது. ஆனால் நேரடியாக கேட்டால் மனைவி ஒத்துக்க மாட்டாள் என்றுதான் மெல்ல மெல்ல அவளை அணைத்து முத்தமிட்டு
மார்பு பள்ளத்திற்குள் பார்க்க அந்த பொன் தாலி மின்ன. இப்ப மெல்ல முன்னேறி அவள் ஜாக்கெட்டில் கைவிட்டு செயினில் மாட்டி இருந்த அந்த தாலியை வெளியே எடுத்து விட்டான். அதை கண்ட நிமிடம் ஒரு ஆணாக அவனுக்குள் ஒரு பிரவாகம் பொங்கியது. காண கிடைக்காத பொக்கிஷம் கிடைத்த மாதிரி பூரித்து போனான். தேனுஷா நடந்த அனைத்தையும் சொன்னாள், கணவனின் மார்பில் புதைந்தபடி. அப்ப உன் தங்கைகள் 2 பேரும் உன் பக்கம்தான் என்றான் சஸ்தி. ஆனால் என்னால் அம்மாவை எதிர்க்க முடியும்னு தோணலை என்றாள் இப்போதும் பயத்துடன். தேனுஷா எப்போதுமே பயந்த சுபாவம் கொண்ட பெண். தாய் தந்தை பேச்சை தலையாட்டி கேட்டு கொண்டவள். ஏன் திருமணமான பெண் மாமனார் மாமியார் சொன்னதை கேட்டு நடந்த பெண்தானே. எந்த புதுப்பெண்ணும் கணவனுடன் போகாமல் சாமி கும்பிடு, பூஜை செய் என்றால் என்ன ஏது என்று அன்றே கேட்டிருப்பார்கள். இந்த விஷயம் அன்றே அவள் பெற்றோருக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கும். என்ன ஏது என்று விசாரித்திருப்பார்கள். ஆனால் தேனு மாமனார் மாமியார் சொன்னதை கேட்டு நம்ம நல்லதுக்கு தான் சொல்வார்கள் என்று நம்பி இருந்தாள். ஒருவேளை கடவுள் அவளுடைய இந்த வெகுளியான பக்திக்கு இறங்கித்தான் அவளை உயிர் பிழைக்க வைத்தாரோ தெரியலை. எதுவாக இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லதே நடக்கும். என்னதான் சஸ்தி மனைவி கூட ஏறுடல் ஓர் உயிராக அன்பும் காதலுமாக வாழ்ந்தாலும் அவன் மனைவி என்ன செய்வாளோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. அதை ஒரு துளி கூட மனைவியிடம் அவன் காட்டிக்கலை. வீட்டில் இருந்தே தான் வேலை செய்தான். 24 மணி நேரமும் அவளை தன் கண் பார்வையிலேயே கை வளைவுக்குள்ளேயே தான் வைத்திருந்தான். 3 மாதங்கள் ஓடி மறைந்தது. அங்கே பள்ளிக்கூட கட்டிடமும் மருத்துவமனை கட்டிடமும் பாதி அளவு கட்டிட வேலை முடிந்து விட்டது. எனவே மற்ற 4 பேரையும் 1 வார விடுமுறையில் அவரவர் ஊருக்கு அனுப்பி வைத்தான். அன்று காலையில் எழும்போதே தேனுவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. என்னடி என்ன பண்ணுது என்றான். தெரியல மாமா என்றாள். அவனே அவளுக்கு சாப்பாடு ஊட்டினான். இது அப்பப்ப நடப்பதுதான். இதெல்லாம் அவன் அம்மா சௌந்தரம் பார்த்தா கூட நம்ப மாட்டார். என் மகனா? அவனே சாப்பிட சோம்பேறிப்படுவான். அவன் யாருக்காவது ஊற்றி விடுறதா என்றுதான் சொல்லுவார். ஆனால் உண்மை அதுதான். சஸ்தி மனைவியை தவிர வேறு யாருக்கும் இப்படி எதுவும் செய்தது இல்லை. ஏன் பெற்ற தாய்க்கு உடம்பு சரியில்லை என்றால் கூட என்னம்மா பண்ணுது, டாக்டர் கிட்ட போனீங்களா, மாத்திரை சாப்பிட்டாச்சா, ஓகே சரியாகிடும் தூங்குங்க என்பான். இதுதான் அவன் எடுக்கும் அதிகபட்ச அக்கறை. அது கூட தாயிடம் மட்டும்தான். இப்ப தேனுவிற்கு பார்த்து பார்த்து செய்தார். அன்று கீழே கோவையிலிருந்து புகழ்பெற்ற அந்த பெண் மருத்துவர் வந்தார். அதுவும் ஏகப்பட்ட மருத்துவ கருவிகளை ஏற்றிக்கொண்டு அவரிடம் வேலை செய்யும் 4-5 நர்ஸு, லேப் டெக்னீஷியன் இவர்களையும் அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை வரவேற்று உபசரித்தான் சஸ்தி. பிறகு 1 மணி நேரம் விருந்தினர் அறையில் ஓய்வு எடுத்த டாக்டர் தேனுஷாவை பரிசோதனை செய்தார். நீங்க நினைத்த மாதிரி உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. 60 நாள் ஆகுது. ஹார்ட்பீட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க குழந்தைகள் அதோ பாருங்க, அந்த 2 புள்ளி தான் உங்க 2 குழந்தைகள் என்றார் டாக்டர். அதை கேட்ட சஸ்தி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான். நிஜமாவா டாக்டர் என்று சின்ன பையனை போல் கேட்க, நிஜம்தான் சார், இதோ இருக்காங்க பாருங்க என்று அந்த ஸ்கேன் திரையில் தெரிந்த புள்ளிகளை காட்டினார். என்ன மிஸ்ஸஸ் சஸ்திக், வாயடிச்சு போயிட்டீங்க என்று டாக்டர் கேட்க தேனுஷாவால் பேசவே முடியலை. உண்மையில் வாயடைத்து போய்த்தான் இருந்தாள். கடந்த 10 நாட்களாக சோர்வும் தலை சுற்றலும் இருக்கத்தான் செய்தது. சஸ்திக் கவனமாக பார்த்து கொண்டான். ஆனாலும் கூட இது கர்ப்பமாய் இருக்கும் என்று அவன் அவளிடம் சொல்லலை. ஆனால் சாந்திமா இப்படி இருக்கலாம் தம்பி என்று தன் சந்தேகத்தை கூறினார். இப்ப எப்படி இவளை மலையில் இருந்து கீழே கூட்டி போவது, அது அவளுக்கு நல்லது இல்லையே என்று அவன் புலம்பும் போதே குருபரன் டாக்டரை அனுப்பி இருக்கேன் என்று சொல்லிவிட்டார். அவருக்குத்தான் அப்பப்ப நியூஸ் போய்கொண்டே இருக்குமே. அவர் இப்போதும் தன் நம்பிக்கையை விடலை. பூஜை, சாமி கும்பிடுவது, தர்ம காரியங்கள் செய்வது என்று எதையும் விடலை. தொடர்ந்து கொண்டுதான் இருக்கார். அவரை போன்றவர்களை மாற்ற முடியாது. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. டாக்டர் எல்லா பரிசோதனையும் முடித்து தேனுஷா சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு அன்று முழுவதும் அவரும் அவருடன் வந்தவர்களும் அந்த மலை கிராமத்தை சுற்றி பார்த்துவிட்டு விருந்து உண்டு திரும்பினார்கள். தேனுஷா கணவனை கட்டி கொண்டு, என்னால் நம்பவே முடியல மாமா, நான் கர்ப்பமாவா இருக்கேன், அதுவும் எனக்கு 2 குழந்தை என்று சந்தோஷப்பட்டாள். என்னங்க, என்னோட மூத்த மகன் 5.5 வருடத்திற்கு பிறகு என்னை தேடி வந்துட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள். ஆமாடி, புருஷங்காரன் நான் தேடி வராட்டி உன் புள்ள எப்படி உன்னை தேடி வருவான்?
என்று அவன் சற்று ஆற்றாமையாகவும் அன்பும் கலந்து கேட்டான். தேனுஷா முகம் சுருங்கினாலும், நீங்க எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் மாமா இவங்க என்றாள். பொக்கிஷம்னு சொன்னா பத்தாதுடே, இவங்களை கண்ணும் கருத்துமா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வளர்க்கணும் என்றான். கண்டிப்பா மாமா, ஆனால் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படணும். உங்கள் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. நீங்கள் இந்த 3 மாதம் எனக்காகத்தான் இங்கேயே இருக்கீங்க. நீங்கள் வேலை செய்தாலும் நேரடியாக உங்கள் ஆஃபீஸுக்கு போய் பார்க்க முடியலையே என்றாள். அதெல்லாம் நான் போகணும் என்ற அவசியமே இல்லை. இந்த 5 வருடம் நீ இல்லாமல் என்ன செய்தேன்னு நினச்ச? வேலை வேலை வேலைதான். இரவு பகல் பாராமல் உழைத்தேன். ஏன் தெரியுமா? என் வேலைகளை மறக்க, என் கவலைகளை மறக்க, உன்னை மறக்க. ஆனால் முடியலை. அதன் பிறகுதான் முடிவு எடுத்தேன். எப்படியும் உன்னை அடையணும், என் கூட வச்சுக்கணும் என்று. அப்போ நான் ஆஃபீஸ் வர முடியாது என்று தெரியுமே. அதனால் நான் இன்னும் 5 வருடம் ஆஃபீஸ் பக்கமே வரலை என்றாலும் என் வேலை தொடர்ந்து நடக்கணும். எந்த தொய்வும் இருக்கக்கூடாது. நிர்வாகம் என்றால் என்ன? நாம் போய்த்தான் வேலை பார்ப்பதா, சூப்பர்வைஸ் பண்ணுறதா? இல்லை, நாம் போகாட்டியும் எண்ணெய் போட்ட இயந்திரமாய் நம் தொழில் நடக்கணும். அதற்கு 5 வருடம் முதல் 7 வருடம் உழைத்தேன். இனி நான் ஆஃபீஸ் போகணும் என்ற அவசியமே இல்லை. இப்போ மதுரை பிரான்ச் ரொம்ப நல்லா போகுது. கோவை பிரான்ச் ஏற்கனவே நல்லா இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத் இரண்டும் இப்போத்தான் ஆரம்ப கட்ட வேலை நடக்குது. அதைத்தான் நான் இங்கே இருந்து பார்த்து கொண்டு இருக்கேன். இனி என் வேலை என் மனைவி பிள்ளைகளை பார்ப்பது தான். அதை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. தெரிந்ததா என் அருமை பொண்டாட்டி என்றான்.